காஞ்சி வள்ளுவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தங்கள் அனைவரையும் வருக வருவென வரவேற்கிறோம். புதிய மாணவர்கள் சில பேர்லாம் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த 2024 நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டா ஜனவரிலேயே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. என்னன்னா மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க சார் வேக்கண்ட் தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேகன்ஸ் கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகுன்றது எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். காரணம் என்னன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட் நடக்குதுங்க. அதுல கிட்டத்தட்ட 6000 போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 2200 பேர் கிட்ட ஃபுல்லா ஆல்ரெடி வேலையில இருக்கவங்க தான் வந்து குரூப் 4ல இருக்கவங்க, யூனிவர்சிட்டி இருக்கவங்க, அந்த கேட்டகரியில இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க மேல போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 போஸ்ட் வேகண்ட் ஆகும். அது இல்லாம இந்த 4 மாசத்துல ரிட்டையர்மெண்ட் நிறைய இருக்கும். அது எல்லாமே சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 போஸ்ட் வருதுங்க. டோட்டலா 12000 போஸ்ட் கிட்ட வேகண்ட் இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் குரூப் 4லயே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்ல 5000 இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வாட்டி கட்டாயம் ஒரு 6000 இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த போஸ்ட் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு படிக்கணும். அதானே? ஒரு போஸ்ட்னாலும் அதை சொல்லி அடிக்கிற மாணவர்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நாளம் இந்த வாட்டி பார்த்தா டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்கு. ஏன்னா 130 நாட்கள் இருக்கு, 4 மாசத்துக்கிட்ட இருக்கு. இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. 2.5 மாசம் கொடுத்தாலே பெரிய விஷயம், 3 மாசம் கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நோட்டிபிகேஷன்ல வந்ததுன்னா. ஆனா இந்த எலெக்ஷனுக்காக மாணவர்கள் என்ன பண்ண கவர் பண்ணுறதுக்காக முன்னாடியே நோட்டிபிகேஷன் கொடுத்து எலெக்ஷன் மேல நடக்குதெல்லாம் மே எக்ஸாம் வைக்க கூடாதுன்னு ஜூன்ல எதுவுமே எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால எப்படி வச்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நெருங்க கத்துக்கணுங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 95 கிட்ட நெருங்கணுங்க. அப்படி நெருங்கினா மட்டும்தான் உங்களால வந்து அந்த மேல வந்து நிக்க முடியும். மேக்ஸ்ல 25 கேள்வி கேட்கறாங்கன்னா 23 கேள்வி, 22, 23 கேள்வி நீங்க நெருங்கணுங்க. 2 கேள்வி தப்பு பண்ணலாம். ஓகேவா? அந்த 23 கேள்வி நெருங்கினா மட்டும்தான் உங்களால நீங்க சொல்ற விஷயத்த அச்சீவ் பண்ணி வெளியே வர முடியும். அதனால நல்லா படிங்க, நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, தேடி படிங்க. ஓகேவா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்ற மாடல்ல தான் வரும். ஏன்னா இல்ல வித்தியாசமா ஒரு கேள்வி வருதுன்னா அது எவனுக்கும் தெரியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்நாட்டுக்கு இருக்க மாணவர்களும் என்கிட்ட லிங்க் இருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு தெரியுது எதை படிக்கிறாங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் புதுசு புதுசா போறாங்க அப்படின்ற தகவல்லாம் நமக்கு தெரியுது. அதனால மேக்ஸ்ல 25 கேள்வி வருது அப்படின்னா நீங்க செலக்டா ஒரு 3 டாபிக் நல்லா தரவா தேடி படிக்கணுங்க. என்னன்னா நான் நிறைய சொல்லியிருப்பேன். தனி வட்டி, கூட்டு வட்டி, HCF, LCM, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க். அதானே? இந்த 3 டாபிக்கை நல்லா தரவா படிச்சுக்கணுங்க. புது புக்கு, பழைய புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல்லா எங்க கொஸ்டின் புதுசு புதுசா வந்தா கூட தேடி படிச்சுக்குங்க. ஏன்னா இந்த 3 டாபிக்கை கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 12 கொஸ்டின்ஸ் வருதுங்க. ஓகேவா? ஸோ 11ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் வருது. அதனால நல்லா படிங்க. ஆல்ரெடி மாணவர்கிட்ட நான் என்ன நடத்திட்டு இருந்தேன், தனிவட்டி கூட்டு வரி கொஞ்சம் முடிச்சிருப்பேன், HF LCM முடிச்சிருப்பேன். அதுல ஒன்றும் ஒரே ஒரு டாபிக் வந்து பெண்டிங் டாபிக் இருக்கு. ஸோ அது சின்ன விஷயம் தான். அது கொஞ்சம் முடிச்சிட்டோம்னா 2 ஏரியா கவர் பண்ணிட்டு இப்போ புதுசா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சொன்னாரு. புதுசா ஆரம்பிச்சிருக்குங்க சார், மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் அந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம வந்து HF LCM கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸோ புதிய மாணவர்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் ஒன்று சாரி இந்த HCF LCMல பாலினாமியல் ஆஃப் HCF LCMன்ற ஒரு டாபிக் இருக்குங்க. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லுறுப்பு கோவையோட HCF LCM 9th புக்ல HCF ஆகவும் இருக்கும், 10th புக்ல LCM ஆகவும் இருக்கும். இந்த ஒரு டாபிக் தான் பெண்டிங்ல இருக்கு. அதானே? HCF LCM இந்த ஒரு டாபிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு என்ன ஆயிடும், கவர் ஆயிடும். 9th புக்கு 10th புக்கு கவர் ஆயிடுச்சுன்னா HCF LCMன்ற ஒரு டாபிக் நம்ம சிலபஸ்ல முடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ புதிய மாணவர்களுக்கு என்ன அடுத்த ரொட்டேஷன்ல வந்துடும் சார். இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள உங்களுக்கு எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஆல்ரெடி தனிவட்டி கூட்டுவட்டி இது 2வது இது போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து 3வது டைம் ஒன் ஒர்க் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஒரு 5 கேள்வி 10 கேள்வி தான் போறேன், போட்டு நம்ம அடுத்த நியூ டாபிக்ல போயிடலாம். ஓகேவா? பாலினாமியல் ஆஃப் HCF LCM பல்லுறுப்பு கோவையோட HF LCM சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் அப்படியே ஒரு கொஸ்டின் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த பாலினாமியல். ஏன்னா ஒரு கேள்வி எப்பவுமே கேட்டுருக்கானுங்க, பெரிய பெரிய சமன்பாடாக எப்படின்னா கேட்கட்டுங்க. நமக்கு தெரிஞ்ச ஷார்ட் கட்டுன்னு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டுருவோம். என்னால பிரிக்க முடியாது சார், எனக்கு ஃபார்முலா தெரியாது அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. புரியுதுங்களா? அழகா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி y³ + 1 அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, y² - 1 கான்செப்ட் இருக்கு. இது ரெண்டு பல்லுறுப்புக்கோவை, இதனுடைய HCF என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இங்க பாருங்க 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா y - 1, y + 1, C ஆன்சர் y² - 1, D ஆன்சர் y² + 1 அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. இதோடைய HCF யாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மாணவர்கள் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஃபேக்டரேஷன் பண்ணி போடுவாங்க. இது எப்படி இங்க பாருங்க, இங்க ஃபேக்டரேஷன் பண்ணி போடுறோம். y³ + 1 வந்து 1³ அப்படின்னு போடலாம். போட்டா என்ன வரும் அப்படின்னா
ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்ம்லனா ஒய் பிளஸ் ஒன் இன்ட்டு ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்ம்லனா ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் ஏபினா ஒன் இன்ட்டு ஒய் என்ன வரும் ஒய் பிளஸ் பி ஸ்கொயர்னா ஒன்று அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இதை பிரிச்சு என்ன வரும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஒன் ஸ்கொயர்னு போடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ பிளஸ் பி அப்படின்னு போடலாம், ஏ மைனஸ் பி அப்படின்னு போடலாம். ஸோ இதோட ஹெச்சிசிஎஃப் என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், காமனான ஒரு வகுத்தி அதானே. அப்ப இது ரெண்டுத்துல காமனா இருக்கு என்ன இருக்கு இங்க பாருங்க ஹெச்சிசிஎஃப் இருக்கு தெரியுதா. அப்போ ஒய் பிளஸ் ஒன்னு இருக்கு ஹெச்சிஎஃப் தெரியுதாங்க. அப்போ ஒய் பிளஸ் ஒன்னு தான் ஹெச்சிசிஎஃப். இதே எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டா ஸோ ஒய் பிளஸ் ஒன்னு இங்க ஒய் பிளஸ் ஒன்னு அடுக்குல பெருசு எடுத்து போடணும். இங்க ஒய் பிளஸ் ஒன்னு இருக்கு, அடுத்தது ஒரு ஒய் மைனஸ் ஒன்னு இருக்கு, அடுத்தது இது பாருங்க இந்த பெருசு ஒரு இடத்துல இருந்தா ஆன்சர் வரும் இல்லையா, இது இருக்கு. இது என்ன ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பிளஸ் ஒன், அவ்வளவுதாங்க இதான் எல்சிஎம். ஆனா இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. சரி சார் எனக்கு இந்த ஃபார்ம்ல எல்லாம் பிரிக்க தெரியல, எனக்கு கத்து கொடுங்க, ஷார்ட்கட் கத்து கொடுங்க அப்படி போடணும்னா நான் சொல்ற மாதிரி போட்டீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் இவ்வளவு பெரிய சமன்பாடு கேட்டாலும் ஈஸியா நம்ம போடலாம். இங்க பாருங்க நான் என்ன பண்ண போறேன், நான் இது மாதிரி கேள்வி கேட்கறேன்னா ஒய்க்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. என்ன வேல்யூனா எப்பவுமே 1 எடுக்காதீங்க, 2 எடுக்காதீங்க, 3 எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கேள்வி 3க்கு பதிலாக 3 எடுத்தாலும் 2 ஆன்சர் வருதுன்னா 4 எடுத்து போடுங்க. ஆனா 3 எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது பாருங்க 3 எடுக்கலாமா, இங்க பாருங்க 3 ஒய்க்கு 3 எடுத்தா 3 கியூப் 27 27 பிளஸ் 1 28 அப்படின்னு வரும். இங்க 3 எத்தனை வரும் 3 ஸ்கொயர் 9 9 மைனஸ் 1 எவ்வளோ 8 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 28 8ன்னு கிடைக்குதா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹெச்சிஎஃப் தானே கேட்குறாங்க ஹெச்சிசிஎஃப். ஸோ 28க்கு 8க்கு ஹெச்எஃப் எடுங்க. ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா 4 7 நாள் 28 2 நாள் 8 வேற எதுவும் எடுக்க முடியாது இல்லையா. அப்போ என்ன ஆன்சர் 4 தான் ஆன்சர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒய்யை நான் நம்பரா மாத்திக்கிட்டு ஹெச்எஃப் எடுத்துட்டேன். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்தோம் ஒய்க்கு என்ன எடுத்தோம் 3 எடுத்தோம் இல்லையா, அந்த 3 எடுத்தா 4 ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எங்க 4 வருது பாருங்க அதான் ஆன்சர். புரியுதா. இப்போ பாருங்க 3 போடலாமா, 3 மைனஸ் 1 அப்ப என்ன வரும் 2, இங்க 3 பிளஸ் 1 என்ன வரும் 4, அடுத்தது 3 ஸ்கொயர் 9 9 மைனஸ் 1 8, அடுத்து 3 ஸ்கொயர் பிளஸ் 1 9 பிளஸ் 1 10. பாருங்க நம்மளுக்கு என்ன வரணும் ஆன்சரு 4 வரணும். இங்க பாருங்க 4 வரணும். இங்க எங்க 4 வருது பில வருதா, அப்போ ஒய் பிளஸ் 1 தான் ஆன்சர். ஸோ நல்லா கத்துக்குங்க. இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் பல்லுறுப்புக்கோவையா அவ்வளவுதான், எனக்கு ஃபார்முலா தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை, சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஈஸி போட்டு அழகா போட்டு வரலாம் சார். பாத்துக்குங்க ஓகேவா. புரியுதாங்க இந்த மாடல் சார். ஒய் கியூப் இருக்கு இல்லைங்க சார், அது மைனஸ் இது ரெண்டுமே மைனஸுங்களா சார். எங்கம்மா 3 கியூப் பண்ணா 29 வரும்ல 27 வரும்ல சார். அது கூட ஒன்னு ஆட் பண்றது ஒரு பாருங்க, ஒன்னு ஆட் பண்ணா 28. ஓகே சார், அது இந்த பக்கம் ஆட் பண்ணா அந்த பக்கம் மைனஸ் பண்ணுங்களா. இல்லம்மா ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோமா, அங்க ஒய் இருக்கு இல்லையா அதை தான் இதுல சப்ஸ்டிட் பண்றோம் அவ்வளவுதான். இங்க பாருங்க இத பாருங்க 3 கியூப் பிளஸ் 1 3 ஸ்கொயர் மைனஸ் 1 3 கியூப் 27 ஒன்னு ஆட் பண்ணா 28 3 ஸ்கொயர் 9 9 ஒன்னு போச்சுன்னா 8. புரியுதுங்களா. இப்ப இது ரெண்டு அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவே வெறும் நம்பரா மாத்திரம் நீங்க எச்ச பிரச்சனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல. சோ இது மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி பாத்துங்க. சோ இந்த கொஸ்டின்ஸ் எழுதிக்கங்க. இதெல்லாம் புக்கு கேள்வி, முதல்ல புக்கு கேள்வி சொல்லிடுறேன் போட்டுங்க பார்ப்போம். வேற ஏதாவது டவுட்னா கேளுங்கம்மா. சார் இதுக்கு 3 தான் வேல்யூ எடுக்கணுமா சார், இல்ல வேற ஏதாவது நம்பர் எடுக்கலாமா. என்ன ஒண்ணா எடுக்கலாமா, நீங்க மேல என்ன எடுத்தாலும் இங்க ஹெச்எப்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஆமா சார். அதே மாதிரி அந்த என்ன வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ தான் இதுல போடுங்க, போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். நீங்க 2 எடுத்தா கூட வரும், ஆனா சில கணக்குல 2 எடுத்து போட்டா 2 ஆன்சர் வரும். அதனால தான் எப்பவுமே 3 எடுங்க அப்படின்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லம்மா. ஓகே சார், தேங்க்யூ சார். இதுதான் எடுக்கணும். எது எடுத்தாலும் இங்க வேல்யூ, இங்க என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே வேல்யூ இங்க எதுக்கு வருதுன்னு பாருங்க, அதான் ஆன்சர். ஸோ பல்லுறுப்புக்கோவையில உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா இது மாதிரி கேள்விகள் போட்டு போயிடலாம். பாத்துக்குங்க ஓகேவா. இந்த ஷார்ட்கட்டை கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ எழுதிட்டீங்கன்னா ஓகே சொல்றேங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். நான் செலக்டா ஒரு 5 10 கொஸ்டின் தான் சார் போட போறேன், கொஞ்சம் வேகமா எழுதுங்க. சைட்ல ஃபார்முலா வச்சு எழுதி போட்டு பாருங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வருது தான். ஹெச்எஃப் எல்சிஎம்ல 4 கேள்வி வரும் அதிகபட்சமா, அதானே 4 கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி இந்த பல்லுறுப்புக்கோவையோட ஹெச்எஃப் எல்சிஎம்ல வரும். உங்களை கஷ்டமா கேட்கணும், 10th புக்லயே கஷ்டமான கேள்வி இருக்கு ஓகேவா. அது மாதிரி கேள்விலாம் கூட கேட்கல, யாரும் போடக்கூடாதுன்னு. ஆனா எப்படி கேட்டாலும் நம்ம போடுவோன்றது நமக்கு அவனுக்கு தெரியாது, நம்ம போடுவோன்றது.
சார் ஓகே சார் போட்டிங்களா? அடுத்து போயிடலாமா? சார் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அடுத்து போயிடலாம் சார். ஓகே சார், ஓகே சார், போட்டாச்சு சார். சரி சார். அடுத்தது நல்லா கவனிங்க. இங்க பாருங்க 2x², இங்க பாருங்க 2x² மைனஸ் 18 கமா x² மைனஸ் 2x மைனஸ் 3 இதோடைய HCF யாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இங்க 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. x plus 3, 2x plus 3, x minus 3, x minus 3 அப்படின்னு இருக்கு. அடுத்தது 2x minus 3 அப்படின்னு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. HCF யாது. சில பேர் இது ஃபேக்டரேஷன் பண்ணி பிரிப்பாங்க. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இதை பிரிச்சு போடுவாங்க. நான் முதல்ல ஆன்சர் கொஸ்டின்ஸை ஃபார்முலா வச்சு பிரிச்சுட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரெண்டுமே சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. ஒரு 5 சம் தான் போட போறோம். இது பாருங்க 2x² மைனஸ் 18 2 வெளியே எடுக்கிறேன். இது ரெண்டுத்துலயும் எடுத்தா என்ன வரும்? x² மைனஸ் 9, அதான் 9 2s are 18, 9 2 18. அடுத்தது 2 இன்ட்டு x² மைனஸ் 9 வந்து எப்படி போடலாம்னா 3² அப்படின்னு போடலாம். போட்டோம்னா இது a² மைனஸ் b² ஃபார்முலா இருக்கா? அப்ப x plus 3 x மைனஸ் 3 அப்படின்னு பிரியும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னா x² மைனஸ் 2x மைனஸ் 3 அப்படின்னு இருக்கு. இதை ஃபேக்டரேஷன் பண்ணணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 3 ஆட் பண்ணா மைனஸ் 2 என்ன வரும்? 1 3s are 3. எங்க மைனஸ் பண்ணும்போது ஆட் பண்ணா மைனஸ் 2 வரும்? இந்த இடத்துல மட்டும் போட்டாதான் வரும். அப்போ இது எப்படி பிரியும்னா x plus 1, இங்க பாருங்க பிளஸ் 1 இருக்கா? பிளஸ் 1 x மைனஸ் 3 x மைனஸ் 3. இப்போ ரெண்டுத்துல எது காமனா இருக்கு பாருங்க. இதையும் பாருங்க, இதையும் பாருங்க. என்ன காமனா இருக்கு? x மைனஸ் 3 மட்டும் தானே காமனா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து HCFல என்ன இருக்கும்? x மைனஸ் 3 மட்டும் தான் ஆன்சர் வரும். புரியுதா சார்? நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. எக்ஸுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3 எடுக்கலாமா? இங்க பாருங்க x² 3 3² எவ்வளவு? 9 9 2 18. பாருங்க 18 18 0. இது மாதிரி 0 வரக்கூடாதுங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த கணக்குக்கு 3 எடுத்தா வரல பாருங்க. 0 எப்பவுமே நீங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற வேல்யூ 3 இல்ல அது மைனஸ்லயே வரக்கூடாது. அதனால நல்லா பாத்துக்குங்க. இப்போ எக்ஸுக்கு 3 போடுறேன் சார். எக்ஸுக்கு 3 போடுறேன். 3² பண்ணா 9 9 2 18 மைனஸ் 18 0. அப்ப நான் என்ன பண்றேன்? எக்ஸுக்கு 4ன்னு போட போறேன் சார். 4 போடலாமா? 2 4² எவ்வளோ? 16 மைனஸ் 18 16 2 32 32 மைனஸ் 18. அப்ப என்ன வரும்? 32ல 18 போச்சுன்னா என்ன வரும்? 14. கரெக்டா? 14 ஒரு 18 தான் 32. நெக்ஸ்ட் இங்க எக்ஸுக்கு 4 இருக்கு. 4² 16 மைனஸ் 4 எத்தா 4 8 மைனஸ் 3. இங்க பாருங்க 16 8 3 எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11. 8 3 11. 16ல 11 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க 16ல 11 போச்சுன்னா 5 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 14ன்ற ஒரு நம்பர் கிடைக்குதா? இங்க 5ன்னு கிடைக்குதா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? HCF தானே கேள்வி கேட்கறாங்க. HCF எடுத்தோம்னா 14 5 எதுவும் டிவைட் பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் என்ன? 1 தான். இப்ப நம்ம என்ன எடுத்தோம்? 4 எடுத்தோம். 4 எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 பிளஸ் 3 எவ்வளோ? 7ன்னு வருது. இது கிடையாது. நமக்கு என்ன வரணும்? 1ன்னு வரணும் இல்லையா? நெக்ஸ்ட் 4 8 8 3 என்ன வரும்? 11ன்னு வரும். அப்ப இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 4ல 3 போச்சுன்னா இங்க பாரு 4 மைனஸ் 3 4ல 3 போச்சுன்னா எவ்வளோ? 1ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 4 8 8ல 3 போச்சுன்னா 5ன்னு இருக்கு. அப்போ 1 எங்க வருது? சில தான் வருது. அப்ப ஆன்சர் பாருங்க. ஸோ எப்படி பிரிக்கட்டுன்னு போட்டு காட்டினேன். இந்த கணக்கு ஏன் போட்டேன் அப்படின்னா எக்ஸுக்கு இந்த ஒரு கணக்கு தவிர மற்ற புக்கில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் எக்ஸுக்கு 3 போட்டா வரும். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் தான் வராது. அதனால 4 போட்டு காட்டினேன், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? அதனால இதையும் கத்துக்குங்க. அடுத்து போலாம், போட்டு பார்ப்போம். இது மாதிரி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பிராக்டிஸ் பண்ணலாம் சார். முடிஞ்சு போச்சு. பல்லுறுப்பு கோவையா ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம் சார். போடுங்க, வேகமா போடுங்க. போட்டுட்டு நம்ம அடுத்து போயிடலாம். போட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க சார். நம்ம அடுத்து போயிடலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட். ஓகே சார்.
இங்க அடுத்து பாருங்க. இப்ப ஒரு 2 கொஸ்டின்ஸ் எழுதுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், b மைனஸ் சி ஹோல் கியூப். இப்ப அடுத்து பாருங்க, c மைனஸ் a ஹோல் டு த பவர் ஆஃப் 4. இதனுடைய HCF யாது? இது ஒரு கேள்வி. இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க 2x plus 5, ஓகேவா, 5x plus 2 இதோடைய HCF யாது அப்படின்னு 2 கேள்வி கேட்கறாங்க. இந்த 2 கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. HCFனா காமனா நமக்கு நீங்க என்னதான் ஃபார்ம், நிறைய பேர் என்ன பண்றோம், உட்காந்து இது a பிளஸ் a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலே இது கியூப் ஃபார்முலா, இது 4 ஃபார்முலாம் போட்டு கொண்டு வருவாங்க. எப்படி போட்டாலும் காமனா எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா இங்க ஏபின்னு இருக்கு, இங்க சம்பந்தம் இல்லாம பிசி இருக்கு, சம்பந்தம் இல்லாம சிஏன்னு இருக்கு. அப்போ எதுவுமே காமனா எடுக்க முடியாது அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லணும், HCF ஒன்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்னு தவிர வேற எதுவுமே இதுல எடுக்க முடியாது. புரியுதுங்களா? இங்கேயும் அதே மாதிரிதான், அதானே? நிறைய பேர் இதை என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா, எக்ஸுக்கு 1ன்னு போட்டா இங்க 7ன்னு வரும், 7ன்னு வரும். ஸோ 7ன்னு பார்த்தா HCF 7 தானே சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஓகேவா? இதுல எதாவது காமனா இருக்கா பாருங்க. இதுல அழகா ஃபேக்டரேஷன் பிரிச்சே கொடுத்துட்டாங்க. இதுல எதாவது காமனா இருக்கா? எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க 2x plus 5 இருக்கு, இங்க 5x plus 2 அப்படின்னு இருக்கு. அப்ப இதோடைய HCF என்னதான் வரும்? 1 தான் வரும். பாத்துக்குங்க. அப்போ இது மாதிரி கேள்விகள் கேட்கறாங்கன்னா எப்படி போடணுன்றத கொஞ்சம் வேகமா எழுதிக்கணும். இதையும் எழுதிக்கங்க. 1 வர மாதிரி 2 கணக்கு இருக்கு. எழுதிட்டு ஓகே சொல்லிட்டு டக்குன்னு போயிடலாம் அடுத்தது. ஓகே சார். அடுத்தது இந்த மாடல் நீங்க வந்தா எந்த கேள்வி வந்தாலும் பிராக்டிஸ் பண்ணலாம்ல. இது மாதிரி ஃபார்முலா தான் தெரியணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? பாத்துக்குங்க. அடுத்தது இப்போ கொஸ்டின்ஸ் போறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 into a square plus a, 4a square minus 1. எல்லாம் ஆடியோ மியூட்ல போட்டுக்குங்கம்மா. இந்த HCF யாது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இங்க 4 ஆன்சர் பாருங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா a plus 1, a minus 1, c, 2a plus 1, d, 2a minus 1. இதோட HCF யாது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம், ஈஸியா போட்டுடலாம். நான் கொஸ்டின்ஸ் வந்து பிரிச்சும் காட்டுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2a ஸ்கொயர் பிளஸ் a அப்படின்னு இருக்கு. இதுல இருந்து என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா ஏவை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தா என்ன வரும்னா 2a plus 1 அப்படின்னு நிற்கும். அதானே, வேற எதுவும் பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட் 4a ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த 4 வந்து இந்த ஓல்ட் ஸ்கொயரா மாத்த போறேன். எப்படி? 2a ஓல்ட் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயரா பிரிக்கலாம். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி போடலாம்? 2a plus 1, 2a minus 1 அப்படின்னு பிரிக்கலாமா? இப்ப பாருங்க, இது ரெண்டுத்துல இது பாருங்க, இதையும் பாருங்க, என்ன காமனா இருக்கு? அப்ப ஆன்சர் என்னன்னா 2a plus 1 தான் சரியான ஆன்சர். எங்கன்னா பாருங்க 2a plus 1 இருக்கு. சரி சார், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். நான் என்ன சொன்னேன், ஏவுக்கு என்ன போட சொன்னேன்? 3ன்னு போட சொன்னேன். 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9, 9 2s are 18 அப்படின்னு இங்க 18 மாறும். இங்க 3ன்னு போடுறேன். அப்ப இது என்ன வரும்? 21 அப்படின்னு மாறும். இங்க என்ன பண்றேன், ஏவுக்கு 3ன்னு போடுங்க. 3 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 9. அதானே, 9ன்னு வரும். 4 36, 36ல 1 போச்சுன்னா 35. அப்ப இந்த 2 நம்பருக்கு நான் என்ன பண்ணணும், HCF எடுக்கணும். எடுத்தா என்ன வரும்? இது ரெண்டுமே எந்த டேபிள் கேன்சல்? 7 தானே கேன்சல் ஆகும். ஏன்னா 3 21 ஐயா 35 7ன்னு வரும் சார். நம்ம எக்ஸுக்கு என்ன எடுத்தோம், நம்ம 3ன்னு எடுத்தோம். எடுத்துல போடுங்க. 3 plus 1 4, 3 minus 1 2, 2a plus 1 போடுங்க. 3 போட்டா நான் 3 2 6 1 7, 3 2 6 6ல 1 போச்சுன்னா 5. இங்க பாருங்க, இங்க 7ன்னு வந்துதா, இங்க 7ன்னு வருது. அப்ப என்ன ஆன்சர்? 2a plus 1. பாருங்க, நான் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணல, பிரிக்கல, ஃபேக்டரேஷன் பண்ணல, ஆனா ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா HCF. சப்போஸ் எல்சிஎம் கேட்டா என்ன சார் பண்ணணும்? இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கணுங்க. இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த இங்க எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணீங்களோ அதே வேல்யூ இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க இருக்கிற வேல்யூவும் இங்க இருக்கிற எந்த வேல்யூக்கு ஈக்குவலா வருதோ அதுதான் எல்சிஎம். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாடல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாத்துக்க. ஸோ இந்த கேள்வி போட்டுக்குங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கொஸ்டின் டிஎன்பிசில ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க சார். 21ஆம் தேதி 21/1/2024 ஒரு எக்ஸாம் நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர். ஸோ இன்னைக்கு வந்திருக்கு, பாத்துங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் நிறைய பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை.
ஓகே சார். ஓகே சார். அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாடல்ல பாத்துக்கங்க. அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ சொல்றேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதோடைய ஹெச்சிஎஃப் யாது, எல்சிஎம் யாது? இந்த கேள்வி இது ரெண்டுமே புக்ல இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இதனுடைய ஹெச்சிஎஃப் யாது, எல்சிஎம் யாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பேர் இதை ரொம்ப கஷ்டப்படுறான் சார். இது ஏன்னா இதை ஸ்கொயரா மாத்தி மறுபடியும் ஸ்கொயரா மாத்தி போட்டுலாம் கொண்டு வரணும். நான் சொல்றேன் பாருங்க. சிம்பிளா போடலாம். கொஞ்சம் நல்லா கவனினா சென்ட்ரா ஒரே ஒரு சைன் இருந்தா ஈஸியா போட்டுடலாங்க. ஃபார்முலா தேவையில்ல, சப்ஸ்டியூஷன் மெத்தட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல சார். சென்ட்ரா ஒரே சைன் இருக்கணும். என்னண்டா எக்ஸுக்குன்னா எக்ஸ் ஒய் இது கலந்துருக்கலாம். சென்ட்ரா ஒரே சைன் இருக்கணும். இங்க பாருங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கா, இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க ஹெச்சிஎஃப்னா ஃபேக்டர், ஃபேக்டர்னா வகுத்தி, வகுத்தினா சின்னது. இது எக்ஸ்ல எதுங்க சின்னது? எக்ஸ் ஸ்கொயர் தானே. அந்த எக்ஸ் ஸ்கொயரை போடுறேன். சென்ட்ரா ஒரே சைன் பாருங்க, அந்த சைனை போடுறேன். ஒய்ல எது சின்னது? ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4. அப்போ ஒய் ஸ்கொயர். அவ்வளவுதாங்க ஆன்சர். இதே எல்சிஎம் கேட்கறாங்கன்னா மடங்கு, மடங்குனா மல்டிபிள் பெருசு எடுக்கணும். அதனால எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. அவ்வளவுதான் சார் ஆன்சர். நீங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணி கொண்டு வந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு கொண்டு வந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். பாருங்க இங்கே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரெண்டு கேள்வியுமே ஒன்னு 9th புக்ல இருக்கும், ஒன்னு 10th புக்ல இருக்கும். நல்லா கவனிங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரா மைனஸ் இருக்கு. அப்ப நம்ம ஈஸியா போட்டலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. அப்ப எது சின்னது? எக்ஸ் ஸ்கொயர் தான் சின்னது, மைனஸ் 1. நெக்ஸ்ட் எல்சிஎம் கேட்கறாங்கன்னா மடங்கு, மடங்குனா பெருசு. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. புரியுதுங்களா? சோ இது மாதிரி போடலாம். இந்த ரெண்டு கேள்வி எழுதிக்கங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு இந்த மாடல்ல, அதையும் போடுறேன். இதை எழுதிங்க பார்ப்போம். எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம் சார். நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட்டே கண்டுபிடிக்கிறேன் சார்னா ஓகே, தப்பு கிடையாது. ஆனா சென்ட்ரா ஒரே சைன் இருந்தா இது மாதிரி ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா கஷ்டப்பட வேண்டியது இல்ல, டைம் சேவ் ஆகும் நமக்கு, வேற ஒண்ணும் இல்லை. போட்டுருங்க, சீக்கிரம் எழுதுங்க, நம்ம அடுத்து போயிடலாம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுமா. சார் இப்போ வந்து நான் சென்டர்ல வந்து எந்த சிம் அது மாதிரி மைனஸ் காமனா இருந்தாலும் பிளஸ் காமனா இருந்தாலும் நம்ம வந்து இப்படிதான் போடணுமா சார் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு? இது வந்து ஷார்ட் கட்மா. சென்ட்ரா ஒரே சைன் தான் ஈஸியா போட்டுடலாம்னு சொல்றேன். அதே இங்க பாருங்க, இதே இங்க பிளஸ்ன்னு பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருந்தா அது மாதிரி போடக்கூடாது. ரெண்டு இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா இல்ல ரெண்டு இடத்துல பிளஸ் இருந்தா இது மாதிரி போடலாம்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. பெருசு எது சின்னது பெருக்கி போடலாம், பொறுக்கி எடுத்து போடலாம். பெருசு எது சின்னது எதுன்னு வேற ஒண்ணும் இல்லமா. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, சென்ட்ரா பிளஸ் வர மாதிரி ஒரு கேள்வி போறோம். அது புக்ல இருக்கிற கேள்வி, 10th புக்ல இருக்கிற கேள்வி. இதை போட்டீங்கன்னா ஓகே சொல்லிடுங்க, அடுத்து போயிடலாம். ஓகே சார். ஓகேவா சார்? எல்லாம் போட்டீங்களா சார்? ஓகே சார். இங்க பாருங்க, அடுத்தது 10th புக்ல இருக்கிற கேள்வி. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். அதுதானே இதோடைய ஹெச்சிஎஃப் யாது அப்படின்னா 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. நான் எல்சிஎம் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறேன். ஹெச்எஃப் என்ன எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஒய் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஒய், லெஃப்ட் ஹேண்ட் எதனா இருக்கட்டும், சென்டரா ஒரே குறி இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல போடலாம். ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னது. இங்க பாருங்க, ஹெச்எஃப்னா இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும், அதுல சின்னது எடுத்து போடணும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். ஒய் இங்க இருக்குது, ஒய் இங்க இருக்குதா? இல்ல. அப்ப ஒய் வருமானா வராது. ஆனா எல்சிஎம்ல ஒரு இடத்துல இருந்தா கூட வரும், ஆனா ஹெச்சிஎஃப்ல வராது. சென்டரா என்ன சைனா அந்த சைனை போட்டேன். நெக்ஸ்ட் இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கா, எக்ஸ போட்டேன். இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒய்ன்னு இருக்கு. அப்ப சின்னது இருக்குன்னா பெருசு எடுக்கணும், நம்ம சின்னது மட்டும் தான் எடுக்கணும். ஹெச்எஃப்னா சின்னது எடுக்கணும், அப்போ ஒய். அவ்வளவுதான் சார் ஆன்சர். இதே எல்சிஎம் கேக்குறாங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒய் ஒரு இடத்துல இருந்தாலும் இங்க ஒய் இல்ல, ஒரு இடத்துல இருந்தா கூட இங்க வரும், எல்சிஎம்ல வரும், வந்துருச்சு, பிளஸ் போட்டேன். நெக்ஸ்ட் இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸ போட்டேன். இங்க பாருங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஒய் இருக்கு. அப்ப எது அதிகம்? ஒய் ஸ்கொயர் தான் இருக்கு. ஏன்னா எல்சிஎம்ல இப்போ அடுக்குன்னு வரும்போது எல்சிஎம்ல பெருசு எடுத்து போடணும். ஒய் ஸ்கொயர் தானே, அப்போ ஒய் ஸ்கொயர்னு போறோம். அவ்வளவுதான் சார், முடிஞ்சு போச்சு. நீங்க இதை பிரிச்சு போட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும்
இதே ஆன்சர் தான் வரும், பாத்துக்குங்க, கத்துக்குங்க. ஓகேவா? போடுங்க பாப்பா, சார் வேகமா சின்ன போடுங்க. டவுட் சார். சொல்லுங்க சார். HCFல ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களா சார், சின்ன வேல்யூ ஆமா எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்கீங்க. ஆமா நம்ம சார். அதை எக்ஸ்ன்னு போடலாங்களா சார்? எக்ஸா சார்? எக்ஸ்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இதே சரிங்க. இங்க ரெண்டுமே சமமா இருக்கும்போது நம்ம அதை தான் எடுக்கணும். இங்க எக்ஸ் இல்லையே. ஓ, நான் சொல்றது புரியுதா சார்? இங்க புரியுது இது இங்க புரியுதுங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெச் எடுக்கிறோம். என்ன எடுப்போம்? எக்ஸ் எக்ஸ் மட்டும் தான் எடுப்போம். புரியுதா? ஆனா ரெண்டுமே சமமா இருக்கும்போது என்ன எடுப்போம்? எக்ஸ் சமமான ஸ்கொயர் வேல்யூ. மட்டும் தான் எடுப்போம். வேற ஒண்ணும் இல்லை சார். சரி, இது மாதிரி தேங்க்யூ. விஷயம்லாம் கத்துக்கலாம் சார். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க சரிங்க. புரியுதுங்களா சார்? போடுங்க, போட்டு ஓகே சொல்லிடுங்க, நம்ம அடுத்து போயிடலாம். ஓகே சார். சரிம்மா, அடுத்தது. இப்போ கொஞ்சம் எல்சிஎம்ல கொஞ்சம் 10th புக்ல டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதை நான் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, x⁴ -1 இது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் x² -2x+1 இருக்கு. இதோடைய எல்சிஎம் யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 4 ஆன்சர் இருக்கு. 4 ஆன்சர் இருக்கு. 4 ஆன்சர் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்க ஏ ஆன்சர் என்ன பண்றேன்னா x² +1, இங்க x-1 அப்படின்னு போடுறேன். பி ஆன்சர் x² +1 x+1 போடுறேன். சி ஆன்சர் x² +1 ஓகேவா, x+1 இங்க x-1 அப்படின்னு போடுறேன். டி ஆன்சர் x² +1 x+1 x-1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். இப்போ சார் எனக்கு கணக்கே வராது, எல்சிஎம் சொல்லி எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்னால போட முடியல. ஆனா ஆன்சர் வச்சு நான் போடணும். 99% கரெக்டா வரும். எப்படின்னா, எல்சிஎம் கேட்கறாங்கன்னா பல்லுறுப்புக்கோவையில பால்நமையில கொடுக்கப்பட்ட 4 விடையில எது ரொம்ப லென்த்தியா இருக்கோ, அதிகமா இருக்கோ அதுதான் ஆன்சர் சார். வேற ஒண்ணும் இல்லை சார், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுல எது ரொம்ப லென்த்தியா இருக்கு? கடைசியா 2 இருக்கு லென்த்தியா இருக்கு. அந்த 2 நல்லா பாத்தீங்கன்னா மேல ஸ்கொயர் இல்ல, இது ஸ்கொயர் இருக்கு. அப்ப எதுதான் வரும்? இதுதான் ஆன்சரா வரும். முடிஞ்சு போச்சுங்க. போட தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், புரியுதுங்களா? சோ போட தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இதை நான் ஃபேக்டரேஷன் பண்ணி காட்டுறேன். கண்டு இந்த ஆன்சர் எது வருதுன்னு சொல்றேன். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க எப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்றேன், தப்பே கிடையாதுங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதுல ஒவ்வொன்றுத்துல வேல்யூ போடணும், ஆன்சர் வந்துடும். போட தெரியாதவங்க சொல்றேன், போட தெரிஞ்சவங்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுவாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட போறதுல பிரிச்சு மட்டும் காட்டுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. x⁴ x² ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். -1 வந்து 1 ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். புரியுதா? இந்த 4 நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இது முழுக்க a² - b² பிரிச்சோம்னா a² +1 இங்க என்ன இருக்கு, a² -1 அப்படின்னு பிரியும். அதானே? இப்ப மறுபடியும் இதை பிரிக்கலாம். எப்படின்னா x² +1 அப்படின்னு இருக்கு. இங்க என்ன வரும்? x² -1 வந்து 1 ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இதை மறுபடியும் பிரிச்சோம்னா x² +1 a² - b² பிரிச்சோன்னா ஒரு a + b a - b அப்படின்னு பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் இத அதானே, இதை ஃபேக்டரேஷன், ஏன்னா இதை பிரிக்க முடியாது சார். நெக்ஸ்ட் இந்த ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கிறேன், x² - 2x+1. இதை பாருங்க, இந்த 1 வந்து 1 ஸ்கொயர் போட்டுக்குங்க. a² - 2ab + b², அந்த ஃபார்முலால இருக்கா? அப்ப இது எப்படி மாத்தலாம்? a சென்டரா மைனஸ் இருந்தா மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயரா மாறும். இல்ல சார் நான் இதை ஃபேக்டரேஷன் பண்ணா x-1 x-1 வரும், அது ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க, HCF யாது அப்படின்னு கேட்டா ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? x-1 இருக்கு, இங்க x-1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப x-1 மட்டும் தான் வரும். ஆனா எல்சிஎம் கேட்டா இங்க பாருங்க, முதல்ல என்ன இருக்கு? x² +1 இருக்கா, எல்லாமே வரும். x+1 வரும், x². நெக்ஸ்ட் x+1 இங்க இல்ல, ஆனா இங்க இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்தா கூட வரும் இல்லையா, x+1. நெக்ஸ்ட் இங்க x-1 இருக்கு, இங்க x-1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அடுக்குல வரும்போது நம்ம எதை போடணும்? பெருசு தானே போடணும். அதனால இந்த பெருசு தான் போறோம். இதை போடல பாருங்க, இந்த பெருசு தான் போடணும். போட்டா என்ன வரும்? x-1 ஹோல் ஸ்கொயர். பாருங்க, இந்த ஆன்சர் கிடைச்சு போச்சு. ஸோ இது மாதிரி நீங்க கத்துக்குங்க. இல்ல சார் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னா போடலாம், தப்பு கிடையாதுங்க. சப்ஸ்டியூஷன் எக்ஸுக்கு 3 எடுங்க, இங்க ஒரு வேல்யூ வரும், இங்க ஒரு வேல்யூ வரும், அதுக்கு எல்சிஎம் எடுங்க, ஒரு நம்பர் கிடைக்கும். இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எந்த நம்பர் ஈக்குவலா வருதுன்னு பாருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? போட்டுங்க பாப்பா, வேகமா இது.
சார் எழுதிட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சார் எழுதிட்டீங்களா? எஸ் சார். சார் எழுதிட்டு அடுத்து போயிடலாம் சார், டைம் ஆகுது. எஸ் சார். ஓகே சார். சரி சார், இப்போ அடுத்தது இப்போ நல்லா கவனிங்க, இந்த கேள்வி நல்லா கவனிங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இது ஒன்று, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இதனுடைய ஹெச்சிஎஃப் யாது? இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 அப்படிலாம் கொடுக்குறாங்கன்னா கட்டாயம் நம்மளுக்கு என்ன தான் கொடுப்பாங்க? ஹெச்சிஎஃப் தான் கேட்பாங்க. ஏன்னா இருக்கிறதே பெரிய சமன்பாடு, அதில் போய் எல்சிஎம் கேட்டால் ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால ஹெச்சிஎஃப்னு கேட்பாங்க, ஆர் ஜிசிடி அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதானே ஃபேக்டர் அப்படின்னாலும் டிவிஷன்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஜிசிடின்னு கேட்டாலும் ஹெச்எஃப்னு கேட்டாலும் ஓகேவா, காரணி வகுத்தி எல்லாமே ஹெச்எஃப் தான் குறிக்கும். ஸோ இது மாதிரி கேள்வி கேட்குறேன்னா இங்கே 4 ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பி ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 சி ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டி ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 இதுதான் ஆன்சர். ஓகேவா, இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் இதை பிரிக்கலாம் மாட்டேன், ஏன்னா இதை பிரித்து போட முடியுமானா இதை பிரிக்கலாம், பட் இதை பிரிக்க முடியுமானா லென்த்தியா ஈக்குவேஷன் மாதிரி போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அழகா போட்டுடலாம். எக்ஸுக்கு நான் என்ன போட சொல்லியிருக்கேன், 3ன்னு போட சொல்லியிருக்கேன் அதானே. அப்போ 3 பவர் 4 வேல்யூ என்ன, 3 இன்ட்டு 3 9, அப்போ 81 வரும். 81ல 1 போச்சுன்னா 80 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 3 போட்டா 3 3 9, 9 3 27, 27 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 3 மைனஸ் 1, 27 ஒரு 3 30, 9 1 மைனஸ் 10, அப்போ என்ன கிடைக்குது, 20ன்னு கிடைக்குது. அப்போ 80, 20. ஓகேவா, அப்போ இதுக்கு ஹெச் பார்த்தா வரும் பாருங்க, ஹெச் பார்த்தா 20 தான் வரும். ஏன்னா 20 வந்து 80ஆல் டிவைட் ஆகும், 20 தான் ஆன்சர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, எக்ஸுக்கு 3ன்னு 3 ஸ்கொயர் மைனஸ் 1 9, 9ல 1 போச்சுன்னா 8ன்னு இருக்குது, இது வராது. ஏன், நமக்கு 20ன்னு வரணும். நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் 9, 9 1 10 அப்படின்னு வருது. அப்போ இதுவும் வரக்கூடாது, ஏன்னா நமக்கு என்ன வரணும், 20ன்னு வரணும். இங்க பாருங்க, 3 ஸ்கொயர் 9, 9 1 10 இன்ட்டு 3 மைனஸ் 1 2 2, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 20 வருதா, அவ்வளவுதான் சார். ஸோ இதான் ஆன்சர். சரி, கீழே செக் பண்ணலாமா? நீங்க கேட்கலாம் சார் 4 ஆன்சர்ல எது பெரிய ஆன்சர்னா, இங்க நானே கொடுத்த ஆன்சர். ஓகேவா, நீங்க இது மாதிரி வந்தா எப்படி போடணும்னு நானே கொடுத்தேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுல போடுங்க, எக்ஸுக்கு 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9 1 10 இன்ட்டு 3 பிளஸ் 1 என்ன வரும், 4 40ன்னு இருக்குது. ஆனா நமக்கு என்ன வரணும், 20ன்னு வரணும் இல்லையா? அப்போ இதுதான் ஆன்சர், பாத்துங்க சார். இல்ல சார் எனக்கு பிரிச்சு காட்டுங்க சார், நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பெரிய கணக்கா போகும் சார். ஓகேவா, வேற என்ன வேணும்னா கேளுங்க, பிரிச்சு காட்டுறேன், இல்லைன்னா இதை மட்டும் எழுதிக்குங்க. சார் இப்ப சொல்லி கொடுத்தீங்களா அந்த மெத்தடை இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். எதுமா, அந்த ஆப்ஷன்ல இருந்து சொன்னீங்க இல்ல சார், அந்த தேர்ட் சி, இது கொஞ்சம் அது மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஆப்ஷன் சி சார், அது எப்படி வருதுன்னா +1 10 அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னு ஒரு வாட்டி சொல்லுங்க சார், அந்த தேர்ட் ஆப்ஷனே. இது ஏமா கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒண்ணு இல்லம்மா, எக்ஸுக்கு இங்க நம்ம 3 எடுத்தோம்ல மேல, அதே 3 இங்க 4 விடையிலையும் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் 3 சப்ஸ்டியூட் பண்றோம், வேற ஒண்ணும் இல்லம்மா. 3 ஸ்கொயர் 9, 9ல 1 போச்சுன்னா 8, 3 ஸ்கொயர் 9, 9 1 10. இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அப்ப 3 ஸ்கொயர் 9 9 ஒரு 10, இங்க 10 போட்டேன். அடுத்தது எக்ஸுக்கு 3 தானே போடணும், 3 போட்டா 3ல 1 போச்சுன்னா 2, அப்ப 10 ஒரு 2 10 2 20 தானே, இங்க 20 வருதுன்னா இங்க 20 வருதா, அப்ப சி தான் சரியான ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்றேன், வேற ஒண்ணு இல்லை, பிரதியிடுறேன். எக்ஸ் எங்க இருக்குதோ அங்க 3ன்னு போடுறேன், இங்க என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் எங்க வருதுன்னு பாக்குறேன், ஆன்சர் கிடைக்குது. வேற ஒண்ணும் இல்லம்மா, இது போட்டு புரியுதுங்களா?
சார் x ஈக்குவல் டு 3 தான் கொடுக்கணுமா இல்ல வேற ஏதாச்சும் நம்பர் கொடுக்கலாமா? நம்ம முதல்ல சொன்னோமா என்ன வேல்யூனா கொடுக்கலாமா. இங்க எக்ஸுக்கு 4 கொடுத்தா இந்த இடத்துல வேற நம்பர் வரும், புரியுதுங்களா? அதே ஓகே எக்ஸுக்கு ஓகே எக்ஸுக்கு இங்க 4 கொடுத்தீங்கன்னா இங்க என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் இங்க எதனா ஒரு இடத்துல வரும். அப்ப அதான் ஆன்சர். புரிஞ்சு போச்சு. 3 தான் கொடுக்கணும் இல்லை, ஆனா 3 எப்பவுமே கொடுங்க, வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்றது புரியுதாமா? ஓகே சார். ஓகே, அடுத்து போலாமா சார்? போலாம் சார். நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 இது ஒரு இருபடி சமன்பாடு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 இது ஒரு இருபடி சமன்பாடு. இதனுடைய HCF ஓட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு கொடுத்துருக்கான். எனில் கே இன் வேல்யூ என்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதோட ஃபேக்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 6 எனில் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் இது என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கணக்காக போட்டு காட்டுவாங்க, சப்ஸ்டியூஷன் மதிப்பு பண்ணுவாங்க, ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணாம், ஒன்றும் இல்லை. இங்க என்ன கொடுத்துருக்கானோ அதை ஈக்குவல் பண்ணு. எப்பவுமே ஃபேக்டர் அப்படின்னா இது உள்ள சப்ஸ்டியூட் பண்ணா 0 வரணும், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் 6 அந்த பக்கம் போனால் என்ன வரும், பிளஸ் 6 அதானே. அதை எடுத்து போயிட்டு எக்ஸ் பிளஸ் 6 இதுல போட்டீங்க, ஈக்குவல் 0 போட்டா கேவோட வேல்யூ கிடைச்சது. பாருங்க 6 ஸ்கொயர் மைனஸ் கே இன்ட்டு ஒரு 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். எப்பவுமே நான் என்ன சொன்னேன், இந்த ஃபேக்டர்னா உள்ள சப்ஸ்டியூட் பண்ணா கரெக்டாக 0 வரும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதாங்க ஆன்சருங்க. 6 ஸ்கொயர் 36, இது மைனஸ் 6k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த 6k மைனஸ் 6k இருக்குது, அது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடு, அப்பதான் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். 36 மைனஸ் 6 ஈக்குவல் டு 6k. அப்போ 30ன்னு வருமா, 30 ஈக்குவல் டு 6k, ஓர் 6 6 ஐஆர் 30. இப்போ கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும் சார். அவ்வளவுதான் சார், முடிஞ்சு போச்சு சார். ஓகேவா? போட்டுக்கோப்பா இது வேகமா. 10th புக்ல இருக்கிற கேள்வி சார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கொஸ்டின்ஸ், வேற ஒன்றும் இல்லை. எப்பவுமே HPLCMல 4 கேள்வி கேட்கறேன்னா ஒரு கேள்வி கஷ்டமா தான் கேட்பான், யாரும் போடக்கூடாது. அது மாதிரி தனி வெட்டி கூட்டு வெட்டிலையும் கேட்கறேன் அப்படின்னா ஒரு கேள்வி யாரும் போடக்கூடாதுன்னு கூட்டு வெட்டில ஏதாவது டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எடுத்து வைப்பாங்க. இப்போ எப்படி கேட்டாலும் மாணவர்கள் போடுறாங்க, எப்படி கொடுத்தாலும் போடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நிறைய ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு கொஸ்டின்ஸ் கூட நம்ம யூடியூப்ல பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப்ல நான் என்ன பண்ணிருக்கேன், இப்பதான் அப்லோட் பண்ணேன். அந்த கொஸ்டின்ஸை பாருங்க. ஓகேவா? டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, போட்டாச்சுன்னா ஓகே சொல்லணுமா, அடுத்து போயிடலாம். சார். ஸோ இந்த டைப் நல்லா புரியுதுங்களா? இனிமேல் புக்ல இருக்கிற கேள்வி நான் நிறைய புக்ல இருக்கிற மொத்தம் கொடுக்கலாமா, செலக்டா கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். போட்டோன்னா நம்ம அதோட நம்ம முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. இங்க நல்லா கவனிங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 a cube x கமா எக்ஸ் மைனஸ் 3 a ஹோல் ஸ்கொயர் இதனுடைய HCF யாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதானே? இப்போ நல்லா கவனிங்க. இதை ஃபேக்டரேஷன் பண்ணி பிரிக்கணும், இதை ஃபேக்டரேஷன் பண்ணி பிரிக்கணும். இங்க 2 வேல்யூ இருக்கு. சப்ஸ்டியூஷன் ஒருத்தர் நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சார் இது வரைக்கும் போட்ட கணக்குல ஒன்னு ஏன்னு வரும், இல்லை எக்ஸ்ன்னு வரும் சார். இங்க 2 வேல்யூ வருதா சார், எப்படி சார் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க 4 ஆன்சர் இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ, பாருங்க எக்ஸ் மைனஸ் 3a டி எக்ஸ் பிளஸ் 3a. இங்க 4 ஆன்சர் இருக்கு. இது மாதிரி கேட்டா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 2 வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பிரிக்கிறது முதல்ல போட்டு காட்டிடுறேன். முதல்ல பிரிச்சு காட்டிடுறேன், ஏன்னா மாணவர்கள் நீங்க கேட்பீங்க. இங்க பாருங்க, இது ரெண்டுத்துல என்ன வெளியே எடுக்கலாம், இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. ஒரு எக்ஸை வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டா மீது என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்குமா, மைனஸ் இந்த 27 வந்து 3 கியூப்னு போடலாம். அது கூட இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு என்ன வரும், 3a ஹோல் கியூப் அப்படின்னு போடலாம். அதானே? பிரிச்சாச்சு. இப்போ எக்ஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் சாரி ஏ மைனஸ் பி. அதை ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா எழுதுறோம் பாருங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னன்னா ஏ மைனஸ் பி, என்ன வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். சென்டரா இங்க பிளஸ்னா பிளஸ் மைனஸ்னா மைனஸ்ன்னு வரும். அப்போ
ஏ மைனஸ் பி போட்டோம்னா நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி அப்படின்னா இது மொத்தம் பெருகணும். என்ன வரும்? 3a எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர்னா 9a ஸ்கொயர் அப்படின்னு இது பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் கீழே எத்தனை வரும்? எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இது பிரிக்க தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு டேர்ம் இருக்கு, அது ஒரு ஸ்கொயர் தான் இது. இப்போ எச் பாருங்க, இது முன்னத்துல என்ன காமனா இருக்கு? எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சின்னதானே போடணும், அடுக்குல வந்தா சின்னதை போடணும். எக்ஸ் மைனஸ் 3a மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அப்ப ஆன்சர் என்ன? எக்ஸ் மைனஸ் 3a. சரி சார், இதுல சப்ஸ்டியூஷன் எனக்கு சொல்லி கொடுங்க சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்றேன்? சிம்பிளா எக்ஸுக்கு 2ன்னு எடுக்கிறேன், ஏவுக்கு 1ன்னு எடுக்கிறேன். எது ஒன்றும் எடுக்கலாம், பட் முதல்ல எடுக்கிறது பெருசா எடுங்க. அதானே? புரியுதாமா? இல்ல 3 எடுத்துக்கலாம், இங்க 2 எடுத்துக்கலாம். 3 2ன்னு எடுத்துக்கங்க. இதை போடுங்க. எக்ஸ் பவர் 4 என்ன வரும் பாருங்க? எக்ஸ் பவர் 4ன்னு போட்டா 81 வருமா? 81 மைனஸ் 27 இன்ட்டு இங்க பாருங்க ஏ கியூப் எவ்வளோ? இங்க பாருங்க ஏ கியூப்னா 8 8. இங்க பாருங்க எக்ஸோட வேல்யூன்னா இங்க பாருங்க எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு வருது. பாருங்க இந்த வேல்யூ போட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ்ல வர மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் பெருசா போடணும் நம்ம. இப்போ எக்ஸுக்கு 4ன்னு எடுக்கணும், ஒய்க்கு 3 எடுக்கணும். சரி, இதை போட்டு பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க எக்ஸோட வேல்யூன்னா என்ன? 3 மைனஸ் 3a. அதானே? 3 போடுறேன். ஏவோட வேல்யூ எவ்வளோ? 2ன்னு வருது ஹோல் ஸ்கொயர். இங்க பாருங்க 81ன்னு வருது. மைனஸ் இது மொத்தம் பெருகணுமா? பெருகுனா ஒரு பெரிய வேல்யூ வரும். அதானே? இங்க பாருங்க 27 இன்ட்டு 8 8 56க்கு 6 மீதி 5 2 8 16 16 5 21 216 8 56க்கு 6 மீதி 5 2 8 16 16 5 21. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு 3 இருக்கா? 3 18 8 மீதி 1 ஒரு 3 3 3 4 ஒரு 2 6 648 அப்படின்னு கிடைக்குது. இங்க பாருங்க 2 6 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 9. அதானே? இப்ப இதுல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 648ல இருந்து 81 கழிச்சா என்ன வரும்? 7. இங்க என்ன வரும்? 14. 14 8 போச்சுன்னா 6. 561. என்னம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா. ஆன்சர் சொன்னேன் சார். ஓஹோ, சரி சரிம்மா. இங்க பாருங்க 14 இதுல இருந்து நீங்க 5 மாறிடும். 16ல 8 போச்சுன்னா 6. அப்ப 567 அப்படின்னு கிடைக்குது. இங்க பாருங்க 567 9 6 11 18. இது பாருங்க ரெண்டுத்துக்கு காமன் என்ன எடுக்கலாம்னா 9 எடுக்கலாம். பாருங்க எப்படி சார்? இங்க 9 இருக்கு, இங்க 9 இருக்கா? இங்க பாருங்க மைனஸ் தானே வரும் இது, ஏன்னா இதான பெரிய நம்பர் மைனஸ். இப்போ இங்கேயும் மைனஸ் இங்கே மைனஸ் வர ஆன்சர் மைனஸ்ல வரும். ஆனா ஹெச்எப்னா இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்குன்னா பிளஸ்ல தான் வரும். புரியுதா? ரெண்டு இடத்துல மைனஸ் இருந்தா மட்டும் தான் மைனஸ் வரும். இது 9 வகுப்படும், இது 9 வகுப்படும். 9 வகுப்படும் தன்மை என்னென்ன? தனித்தனி இலக்கங்களை கூட்டினா 9 வரும் இல்லையா? இங்க பாருங்க 6 7 13 13 5 18. அதுனா 18 9 வகுப்படும். அப்போ இது 2 இது 9 வகுப்படுது, இது 9 வகுப்படுதுன்னா 9 தாங்க ஹெச்சிஎஃப் அப்படின்னு கிடைக்குது. இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 3 ஏவுக்கு 2 3 2 5ன்னு வருது, இது கிடையாது. இது 3 மைனஸ் 2 1ன்னு வருது, இது கிடையாது. அப்ப எக்ஸுக்கு 3ன்னு போடலாமா? 3ன்னு போடுறேன். மைனஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 2. இங்க பாருங்க 3 3 2 6 அப்படின்னு கிடைக்குது. இல்லைங்க ஏதோ தப்பா வருது, ஏதோ தப்பு பண்ணிருக்குன்றத மட்டும் தெரியுது. ஸோ இது மாதிரி மைனஸ்ல வந்தாலே கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதான் நான் சொன்னேன் மைனஸ்ல வராமையும் 0 வராமையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ பெருசா போடணும். என்னன்னா எக்ஸுக்கு ஒரு 5ம் ஒய்க்கு ஒரு 4ம் போட்டீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா வரும். அதோட நீங்க இப்படியே கத்துக்கலாம், பாத்துக்குங்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது 10th புக்ல இருக்கிற கணக்கு போட்டு பார்ப்போம். இது ஓகேவா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டுல. இந்த மாதிரி பெரிய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, ஆன்சர் கிடைக்குதான்னு பாத்துக்குங்க. எழுதி பார்ப்போம். இதை இங்க பிரிச்சு காட்டிருக்க பாருங்க, அதை மட்டும் எழுதிக்குங்க. இந்த நம்பர்லாம் எழுதாதீங்க. ஜீரோ வரக்கூடாது, மைனஸ்ல வரக்கூடாது. அப்படி வராம எடுத்தீங்கன்னா நம்பர் கரெக்டா ஆன்சர் கிடைச்சிரும். இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுவோம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்கு கேள்விங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் நேரத்துல கரெக்டா கடைசி நேரத்துல பார்த்துட்டு போனீங்கன்னா ஆன்சர் அப்படியே போட்டு வரலாம் போடாமையே.
எல்லாம் கேட்டானுங்க சார். எல்லாமே புது புக்ல இருக்கிற கேள்வி, எல்லா கேள்வியும் வளைச்சு கேட்டானுங்க சார். இதை போட்டுட்டுன்னா ஓகே சொல்லுங்க சார், அடுத்த போயிடலாம். ஓகே சார். இப்ப அடுத்தது லாஸ்ட் கான்செப்டுங்க. இந்த கான்செப்டோட நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம். நல்லா கவனிங்க. ஆமா, இப்ப எல்சிஎமோட பயன்பாடு. இப்ப நம்ம லாஸ்ட் எல்சிஎம் நடத்தணும். இப்ப நான் கான்செப்ட் சொல்றேன். நான் எதுவும் நடத்திட்டான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல வந்து. அந்த கான்செப்ட் சொல்றேன், நடத்திட்டான்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 4 தொலைபேசி இருக்கு. ஒரு தொலைபேசி பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்குது. இன்னொரு தொலைபேசி 20 நிமிஷத்துக்கு பிறகு ஒலிக்குது. இன்னொரு தொலைபேசி 25 நிமிஷத்துக்கு பிறகு ஒலிக்குது. இன்னொரு தொலைபேசி 30 நிமிஷத்துக்கு பிறகு ஒலிக்குது. இந்த 4மே காலையில அதானே, காலையில 5 மணிக்கு ஒன்னா ஒலிக்குதுன்னா மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த மாடல்ல கேள்வி கேட்டாலும் போடணும். அடுத்தது ஒரு போக்குவரத்து ஜங்ஷன் இருக்கு. அதானே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு பாத்தீங்கன்னா 40 வினாடி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மாறி மாறி ஒலிக்குது. இன்னொன்னு 60 செகண்ட்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 72 செகண்ட்ஸ். ஸோ இது மாதிரி கொடுத்தானா இவன் 3 காலைல 8 மணிக்கு அதானே ஒன்னா எரியுது அப்படின்னா மீண்டும் எப்போது ஒன்றாக ஒளிரும். இது மாதிரி மாடல்ல கேட்டாலும் எல்சிஎம் எடுக்கணும். அதானே எல்சிஎம் மாடல்ல. இல்ல சார், ஒரு வட்ட வடிவமான ஓடுபாதை இருக்குது. ஓகேவா, இதுல 3 பேரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏ என்பது 10 நிமிஷத்துல முடிக்கிறாரு, பி என்பது 20 நிமிஷத்துல முடிக்கிறாரு, சி என்பது 30 நிமிஷத்துல முடிக்கிறாரு. இவங்க 3 பேர் சுற்றிட்டு வருவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 3 பேரும் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. அது எப்போன்னு கேட்டா அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, டைம் கொடுத்தாங்கன்னா அந்த டைம் எதுவுமே உள்ள ஆட் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, முதல்ல எந்த கேள்வி போறேன், இப்ப நல்லா கவனிங்க. 15, 20, 25, 30 இருக்கு இல்லையா, இது 3த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 15, 20, 25, 30. என்ன இருக்கு, 5 எடுக்கலாமா? 3, 5, 4, 20, 5, 25, 6, 30. அப்படியே 3ஆல் எடுக்கிறேன். 1, 3, 3, 4, 5, 2, 3, 6. அப்படியே 2ஆல் எடுக்கிறேன். அதானே, எத்தனை நேரம்? 1, 2, 4, 5, 1, 2. இப்ப அப்படியே பெருக்கலாம். மறுபடியும் 2ஆல் எடுக்கணும், 5ஆல் எடுத்து அப்படியே பெருக்கலாம். 2, 10, 15, 50. இங்க பாருங்க, 3, 5, 5, 2, 30. 30 × 10. அப்ப என்ன வரும்? 300 நிமிடம். ஸோ இந்த 4 தொலைபேசியில மீண்டும் எப்போது ஒன்றா ஒலிக்கும்? 300 நிமிடம் கழிச்சு. இதை மணியா மாத்திட்டா என்ன ஆகும்? 60ஆல் டிவைட் பண்ணும். ஒரு 0, 1 6, 6, 5, 30. 5 மணி நேரம் கழிச்சு மீண்டும் ஒன்னா ஒலிக்கும். அப்போ காலையில 5 மணிக்கு ஒலிக்குதுன்னா மீண்டும் எப்போது? மறுபடியும் 5 மணி நேரம் கழிச்சு. அப்ப என்ன வரும்? 10 AM ஒலிக்கும். புரியுதா? இந்த கேள்வி பார்த்துக்குங்க. இன்னொன்னு, இங்க பாருங்க, ஒரு போக்குவரத்து ஸ்டேஷன்ல 3 லைட் இருக்கு. ஒன்னு 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை மாறி மாறி ஒலிக்குது. ஒன்னு 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மாறி மாறி ஒலிக்குது. இன்னொன்னு 70 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மாறி மாறி ஒலிக்குது. இவை 3ம் காலை 8 மணிக்கு ஒன்னா எரியுதுன்னா மீண்டும் எப்போது ஒன்றாக எரிக்கணும்? இதுக்கு எல்சியம் எடுக்கணுங்க. எதுக்கும்? 70 முதல்ல என்ன பண்றேன், 40 போடுறேன். 40, 60, 72. எத்தனை எதில் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, 7ஆல் எடுக்கலாம். 7 இல்லையா, 2ஆல் எடுக்கலாமா? முதல்ல 2ஆல் எடுக்கிறேன். 22, 40, 32, 60, 3, 6, 6, 12, 36, 72. மறுபடியும் 2ஆல் எடுக்கிறேன். 2ஆல் எடுத்தா 12, 20, 5, 30, 18, 36. மறுபடியும் இது 5ஆல் எடுக்கிறேன். 5ஆல் எடுத்தா ஒரு 2, 10, 3, 5, 18. மறுபடியும் 3ஆல் எடுத்தோம்னா 2 அப்படியே வரும். 1, 3, 6, 18. மறுபடியும் 2ஆல் எடுத்தோம்னா 1, 1, 3. அவ்வளவுதான் சார். மறுபடியும் இந்த 3 எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் பெருகிட்டோம்னா ஆன்சருங்க. இதை பெருக்கலாமா? 2, 4, 5, 20. 20 இன்ட்டு எங்க இதை 3த்தையும் பெருகிட்டேன். நெக்ஸ்ட் இதை 3த்தையும் பெருக்க. 3, 3, 9, 2, 18. அதானே 18, 36. ஓகேவா, என்னது செகண்ட்ஸ்? 360 செகண்ட்ஸ். 360 செகண்ட்ஸ் நம்ம மினிட்ல மாத்தலாமா? 360 என்னது 60ல டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மினிட்ல கிடைச்சிரும். அப்ப எத்தனை? 6. அப்போ 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன்னா ஒலிக்குது. அப்போ காலையில் 8 மணிக்கு ஒன்னா ஒலிக்குதுன்னா மீண்டும் எப்போது? 8.06 தான் போடணுங்க. 0.86 போடக்கூடாது. ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தான் 8.6 சொல்லிட்டு, இப்படி போடவே கூடாது. 8.6 போட்டா அது தப்பு. ஓகேவா, அது 60ஆ மாறிடும். 8.06 தான் போடணும். இதை போட்டுக்கு பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் எழுதிக்கு பார்ப்போம் ஷார்ட்டா.
சார் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க சார். ஆன்சர் வந்து கேட்கும் போது மீண்டும் எத்தனை நிமிடங்களுக்கு அப்புறம் ஒலிக்கும்னு கேட்பானா இல்ல பழைய டைமோட கூட்டி போடுற மாதிரி கேள்வி கேட்பானா சார்? நீங்க அதாவது ஆன்சர் கூட்டி தான் போடுறீங்க. சொல்றேங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின் கொடுக்கல, வேற ஒண்ணுல, அதனாலதான் உங்களுக்கு டவுட் வருது. இந்த 3 விளக்குகளும் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டா 6 நிமிடத்திற்கு பிறகு ஒன்றாக ஒலிக்கும்னு ஆன்சர் சொல்லணும் சார். புரியுதா? சரிங்க. கேள்வி இதே கேள்விய இந்த 3 விளக்குகளும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிந்தால் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒளிரும் அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த எல்சிஎம் வந்து 6 கூட்டிட்டு ஆன்சர் சொல்லணும். சரிங்க. புரியுதுங்களா? ஓகே சார். சார் இங்க கேள்வி நான் கொடுக்கல, கேள்வி இங்க டிஸ்பிளேல காட்டியிருந்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், வேற ஒண்ணும் இல்லை சார். சரிங்க சார். ஓகே ஷார்ட்டா எழுதிக்கங்க சார். கொஸ்டின்ஸ் நான் அனுப்புறேன் சார் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே போட்டீங்களா? அடுத்து 1-2 சம்ஸ் இருக்கு, இதுலயே போட்டோம்னா முடிச்சிடலாம். சார் டெய்லி இந்த மாதிரி கிளாஸ் இருக்குமா சார்? டெய்லியுமா? வாரத்துல 2 நாள் இல்ல 3 நாள் போடுவாங்கம்மா. சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, காஞ்சி வல்லுநர் சக்கரம் சார் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க தகவலை. ஓகே சார். போட்டீங்களா? போலாமா? அடுத்தது சார். ஓகேவா? ஓகேன்னா அடுத்து போயிடலாம் சார். ஓகே சார். ஓகேம்மா. நெக்ஸ்ட் இங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு 3 லேடி இருக்காங்க, மலர்விழி, கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. மலர்விழி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல 3 பேர் ஒரே கிராமத்துல இருக்காங்க. மலர்விழி பாத்தீங்கன்னா 5 நாளுக்கு ஒரு முறை வெளியூர்ல இருந்து வேலை செஞ்சுட்டு கம்பெனிக்கு வந்து போறாங்க, அது வீட்டுக்கு வந்து போறாங்க. கார்த்திகா பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போறாங்க. கண்ணகின்னு பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போறாங்க. இவங்க 3 பேரும் அக்டோபர் 1ஆம் தேதி வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. ஸோ மீண்டும் இப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அதானே? எல்சிஎம் எத்தனை வரும்? 2 5 3 2 6 I 2 10. மறுபடியும் 5 எடுக்கிறேன். 1 5 5 3 1 5 5. மறுபடியும் 3 எடுத்தோம்னா 1 1 1. I 2 10 13 30. 30 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக சந்திப்பார்கள். ஓகேவா? இதே டேட்டை கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டை தான் கூட ஆட் பண்ணும். ஸோ அக்டோபர் 1ன்னா அது கூட 1 கூட 30 ஆட் பண்ண என்ன வரும்? 31. அப்போ மீண்டும் எப்போது சந்திப்பார்கள் அப்படின்னா அக்டோபர் 31 சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த கேள்விக்கு. இன்னொன்னு 3 பேர் கொடுத்தாங்க, வில்சன், அடுத்தது மதன், அடுத்தது குணசேகரன் அப்படின்னு 3 பேர் சொல்றாங்க. அதானே? இவங்க 3 பேரும் ஒரு வட்ட வடிவமான ஓடுபாதையில ஓடுறாங்க. ஓகேவா? வில்சன் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டை முடிக்கிறாரு. மதன் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டை முடிக்கிறாரு. குணசேகரன் பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டை முடிக்கிறாரு. ஆரம்பத்துல இங்க லைனா நிக்கிறாங்க. ஓகேவா? ஆரம்பத்துல 3 பேரும் ஒரே நேரத்துல ஓடுறாங்க, மாறி மாறி சுத்தினே இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒன்றா சந்திப்பார்கள். இவங்க 3 பேரும் காலை 7 மணிக்கு அதனே ஒன்னா யாரும் கிளம்புறாங்கன்னா மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 10 15 20க்கு எல்சிஎம் எடுக்கணும் சார். எத்தனை வரும்? 5 2 5 10 3 5 4 5 20. மறுபடியும் 2 எடுத்தோம்னா 1 2 3 2 4. மறுபடியும் 3 எடுத்தோம்னா 1 1 2. மறுபடியும் 2 எடுக்கிறேன். 1 1 1 வந்துடும். 2 10 13 30 32 60 அதானே நிமிடம். ஏன்னா இங்க எல்லாமே நிமிடம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 60 நிமிஷம் கழிச்சு ஒன்றா மீட். இந்த 60 நிமிடத்தை மணில மாத்தினா 1 மணி நேரம் கழிச்சு. அப்போ காலைல 7 மணிக்கு ஒன்னா மீட் பண்றாங்க. மீதி எத்தனை மணிக்கு ஒன்னா சந்திப்பாங்க? காலை 8 மணிக்கு ஒன்னா மீட் பண்ணுவாங்க. AM அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். போட்டுங்க பார்ப்போம். ஸோ இதோட சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. இப்போ 10 15 20 நிமிடம் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து கொஸ்டின்ல வந்து 7 மணிக்கு ஒன்றாக ஓட தொடங்கினால் கேட்டிருக்கதா, மணிக்குன்றதால 60ஆல டிவைட் பண்ணணுமா சார்? ஆமா 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 மணி மாத்திரம்ல. இப்ப இது மணி வராம இந்த 60ன்னு வராம இது 45 நிமிஷம் 75 நிமிஷம் வந்தா இங்க 7 75 அப்படின்னு போடுவோம். உதாரணத்துக்கு 60 நிமிடம் பதிலா 45 நிமிஷம் வருதுன்னு வச்சுங்களேன். மீன் எப்போது வந்தா வைப்பாங்க? 7:45க்கு மீட் பண்ணுவாங்கன்னு போட்டிருப்பேன். புரியுதா? நிமிடம் கொடுத்ததால அந்த மணியை மாத்திட்டு வந்து ஆட் பண்றோமா, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா. சரி, எதனா டவுட்னா சொல்லுங்க சார். இதோட வகுப்பை முடிச்சிடுறோம். ஸோ HFLCM இதோட டோட்டலா கம்ப்ளீட் ஆகுது, பாத்துக்குங்க சார். சொல்லுங்க சார்.
சார் HCF எல்சிஎம்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன். 2 எண்கள் கொடுத்துறாங்க பல்லுறுப்புக்கோவைக்கு பதிலா. ம், ம், 2 ம், எண்களின் பெருக்கல் பலன் HCM வேல்யூ கொடுத்துறாங்க. ம். LCM சொல்லுங்க. இல்லைன்னா அந்த 2 எண்ணில் ஒரு எண்ணு கொடுத்துட்டு HCM LCM கொடுத்துட்டு இன்னொரு எண்ணு என்ன? நீங்க இன்னைக்குதான் வந்திருக்கீங்களா சார் புதுசா? ஆமா சார். இது நான் நடத்திட்டேன் சார். ஆல்ரெடி இதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். ஒரு 3-4 கிளாஸ்ல கண்டினியூ நம்ம முடிச்சு சார். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் சார். நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கட்டாயம் சரி. எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ரொம்ப சிம்பிள் சார். 2 நம்பரை பெருக்கணும்னா அந்த 2 நம்பரோட HCF LCM பெருக்கிறதுக்கு சமம்ன்ற கான்செப்ட் தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஓகேவா சார்? பாருங்க.